வணக்கம் மக்களே. இன்றைக்கி காலையில் பார்த்துட்டு போர்ட்ஃபோலியோவில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1.25% போர்ட்ஃபோலியோவில் மட்டும் ஏறி இருந்துச்சு. நான் அப்படியே மார்க்கெட் மத்தியானம் பார்த்துட்டு அப்படியே மொத்தமாக கவுந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி 240 பாயிண்ட் அடி வாங்கி கிட்டத்தட்ட 1% விழுந்திருக்கு மார்க்கெட் வந்து நேற்று தான் ட்ரம்ப் ஓரளவுக்கு செட்டில் ஆனார்னு நினச்சி ஓரளவுக்கு காமாக இருந்து நேற்று மார்க்கெட் ஏறிட்டு, ஆனால் இன்றைக்கி பார்த்துட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக சரி பாசிட்டிவாக க்ளோஸ் பண்ணலாம்னு நினச்சா இந்த வாரத்தை இந்த கடைசி நாள் நெகட்டிவாக வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க மார்க்கெட்டை. இன்றைக்கி நீங்கள் எஃப்ஐஎஸ் டிஏஎஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் நேற்றோடு இன்றைக்கி பயங்கரமாக விற்றுருக்காங்க. கிட்டத்தட்ட 4000 கோடி விற்றுருக்காங்க. டிஏஎஸ் வந்து அதுக்கு நேர்மாறாக 4100 கோடி உள்ளே போட்டிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து டிஏஎஸோடு இன்றைக்கி நிறைய வெளியே எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டிஏஎஸ் பணம் போடாட்டி மார்க்கெட் வந்து இன்னும் நம்மளுக்கு இறங்குற சான்சஸ் நிறைய இருக்குது. இன்றைக்கி நம்ம ஏகப்பட்ட சந்தையை பற்றி செய்திகள் இருக்குது, அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து படும் மோசம். எல்லா செக்டார்லேயுமே ஐடி செக்டார் மட்டும் தான் லைட்டாக பாசிட்டிவாக இருந்துச்சு. நேற்று வந்து சில்வரு கோல்டு கிட்டத்தட்ட கோல்டு பீஸ் வந்து ஒரு 5%, சில்வர் வந்து ஒரு 12% அடிச்சிருந்தாங்க. சில்வர் பீஸு இன்றைக்கி வந்து சில்வர் 8% ஏறி இருந்துச்சு. கோல்டு பீஸும் கிட்டத்தட்ட 2.5% ஏறி இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கோல்டு வந்து இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே 20,000 போகுங்கிறாங்க ஒரு கிராம் வந்து. ஸோ இப்படி போனால் நம்ம நல்லது தான். கோல்டு வந்து நீங்கள் எப்பவுமே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணியே வச்சுருங்க. சில்வர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் வந்தால் புக் பண்ண பாருங்கள். புக் பண்ணிட்டு அந்த ப்ராஃபிட்டை மட்டும் கொஞ்சம் கையில் வச்சுருங்க. இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து இப்போ நிறைய புது பங்கு வருது, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு எனக்கு தெரிஞ்சவங்க கேட்குறாங்க. இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து இருக்கிற பெரிய செக்டாரில் இருக்கிற பங்கே கரெக்டாகி வந்துட்டுருக்கு. நமக்கு இப்போ வந்து நல்ல வாய்ப்புகள் வர்ற நேரம். டிசிஎஸ் நல்லா கரெக்டாகி வந்துட்டுருக்கு, சிப்லா கரெக்டாகி வந்துட்டுருக்கு. ஸோ நிறைய பங்குகள் கரெக்டாகி வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து கையில் கொஞ்சம் கேஷ் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ எப்போனாலும் நமக்கு யூஸாக இருக்கும். அடுத்து இன்றைக்கி வந்து செய்திகள் ஒன்று பார்ப்போம். சிப்லா பார்த்திங்கன்னா சிப்லாவோட ரிசல்ட் வந்துருச்சு. சிப்லாவோட ரிசல்ட் வந்து 4% விழுந்துருக்கு. இன்றைக்கி வந்து சிப்லாவை 4% அடிச்சிருந்தாங்க. சிப்லாவோட ரெவன்யூவில் பயங்கரமான ஒரு அடி இருக்குது. இவங்களோட ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 50% இறங்கியிருக்கு. அதாவது கெமிக்கல் செக்டார்லேயே தேர்ட் பிக்கெஸ்ட்டு ஃபார்மா செக்டார்லேயே தேர்ட் பிக்கெஸ்ட் கம்பெனி சிப்லாக்கே இந்த நிலமைனா நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னும் நான் நாட்கோக்கெலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நாட்கோட ரிசல்ட்லாம் சரி வரலன்னா நாட்கோ தூக்கி அடித்து கீழே இறக்குவாங்க. இப்போ இந்த சிப்லா வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண போய்கிட்டே இருந்தாங்க. இதில் வந்து அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, நான் அப்போவே சொல்லியிருந்தேன். ஒரு 1380 கிட்டே வரைச்சது தான் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ நல்லா இறங்கி 1300 கிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் இன்னும் ரிஸ்க்கை கம்மி பண்ணி ரிஸ்க் இல்லாத இடத்துல கூட நம்ம பிடிக்கலாம். லாங் டேர்முக்கு யோசிக்கிறவங்க அது வேறு விஷயம். நம்ம வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இறங்கட்டும். அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் வேணும், நல்ல ரிஸ்க் இல்லாத இடம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் இறங்கணும். இப்போ நெட் ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி 50% அடி வாங்கியிருக்கு. ஸோ ரெவன்யூவும் கிட்டத்தட்ட போன குவார்ட்டர்லேருந்து இந்த குவார்ட்டர் இறங்கியிருக்கு. மார்ஜினுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது. நான் வந்து ஒரு 23% மார்ஜின் வரும்னு எதிர்பார்த்தா, ஆனால் மார்ஜின் வந்து 17% தான் வந்துருந்துச்சு. அதாவது இப்போ அனலிஸ்ட்டில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா 22% எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் அது வந்து 17%ல் தான் இருந்துச்சு. இப்போ சிப்லா பார்த்திங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ்லேயே தான் இருந்துச்சு போன ஒரு வருஷம். அடுத்து இந்த கன்சால்டேஷன் ஃபேஸை உடச்சி இப்போ கீழே இறங்கி வந்துட்டுருக்கு. நமக்கு இன்னும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து காத்துக்கிட்டு இருக்குது இந்த பங்கில். அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருங்க. எப்போ நான் உள்ளே இறங்கலான்னு சொல்கிறேன். நீங்கள் அப்போ வந்து உங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு நீங்கள் அப்போ இறங்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரீமியர் எனர்ஜியோட ரிசல்ட் வந்துருந்துச்சு. ப்ரீமியம் எனர்ஜியோட ரெவன்யூவும் இன்றைக்கி ப்ரீமியர் எனர்ஜியும் 4.5% அடிச்சிருந்தாங்க. நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 47% ஏறி இருந்துச்சு. மார்ஜின் ஆனால் ஒரு ப்ரெஷரில் தான் இருந்துச்சு இன்றைக்கி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வாரி எனர்ஜி கம்பேர் பண்ணிட்டு போகலாம். வாரி எனர்ஜி இதோட நல்ல வேல்யூவேஷன்லேயே நமக்கு கிடைக்குது. ஸோ வாரி எனர்ஜி வந்து இப்போது நேற்று வந்து ஒரு 8 to 10% ஏறிச்சு. ஆனால் அதுக்கு இன்றைக்கி வந்து 1.5% இறங்கிருச்சு. நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா இறங்கட்டும். அப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணி வாங்கலாம். இப்போ ப்ரீமியர் எனர்ஜிலலாம் ஆப்பர்ச்சுனிட்டி யாராவது என்கிட்ட இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா, இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே ப்ரீமியர் எனர்ஜிலாம் இல்லை. ஸோ ப்ரீமியர் எனர்ஜி நம்ம சும்மா அப்படி கை கட்டி வேடிக்கை பார்க்குறதுலே மட்டும் தான் உண்டு. ஸோ ப்ரீமியர் எனர்ஜி இப்போ தொடாமல் இருக்கிறதே நல்லது. அடுத்து இப்போ பிபிசிஎல் வந்து என்னென்னா, பிபிசிஎலோட ரிசல்ட் இன்றைக்கி வந்துருந்துச்சு. பிபிசிஎல் வந்து ஒரு தரமான ரிசல்ட் பண்ணியிருந்தாங்க. நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 89% இயர் நெட் ப்ராஃபிட் ஏறி இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு இந்த ஸ்டாக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஒரு கன்சால்டேஷன் ஃபோர்ஸ்லேயே இருந்துச்சு. அப்போல்லாம் இதை யாரும் கன்சிடர் பண்ணாமல் இப்போ இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமா? அதுவும் இல்லாமல் இவன் டிவிடெண்டை தூக்கி அள்ளி தருவான். கிட்டத்தட்ட 12% ஒரு வருஷத்துக்கு டிவிடெண்டாக மட்டுமே ஒரு பேங்க்கோட நல்ல ரிட்டர்னாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷமாகவே அப்படி ஃபுல்லாக ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ்லேயே தான் இருந்துச்சு. அப்போ நான் கன்சிடர் பண்ணியிருந்தால் அதில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் பார்த்துருக்கலாம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இப்போதைக்கு நீங்கள் வாங்க வேணாம்னு சொல்கிறேன். இது வந்து ஒரு சைக்கிளிக்கல் ஸ்டாக்கு. ஸோ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி வரைச்சிட்டு நமக்கு வந்து கிடைச்சா தான் இது நல்லது. இல்லாட்டி இந்த இடத்துல வாங்கிட்டு ஒரு ரிட்டர்னே இல்லாமல் இருக்கிற மாதிரி ஆயிரும். அடுத்து பிபிசிஎல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து டிவிடெண்ட் 10 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரெக்கார்ட் டேட் வந்து February 2 வரைக்கும் வச்சுருக்காங்க. அடுத்து இப்போ அசோக் லேலாண்ட் பற்றி பார்த்தோன்னா, அசோக் லேலாண்ட் வந்து அவங்களோட 2 ஹெவி டியூட்டி ட்ரக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, டாரோஸும் ஹிப்போ.
இது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் நம்ம டிஎம்சிவிக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி ஒரு செய்தி தான். ஆனால் இப்போ அசோக் லேலாண்ட் வந்து நம்ம வாங்கின இடத்துலேருந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து திரும்பவும் அவங்க போனஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமும் ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் போச்சு. ஸோ இப்போ அசோக் லேலாண்டில் இப்போ கன்சிடர் பண்ணுற நேரத்துலேயே இல்லை. அசோக் லேலாண்ட் வந்து இப்போ பீக்கில் இருக்குது. இப்போ கன்சிடர் பண்ணுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இந்த ஸ்டாக் இறங்கும் நம்புகிறேன். ஏன்னா வேல்யூவேஷன் இதில் கொஞ்சம் சரியில்லை. அடுத்து பார்த்திங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்கோட ரிசல்ட் வந்துருச்சு. இண்டஸ்இண்ட் பேங்கோட ரிசல்ட்டு சரி நான் நினச்ச மாதிரி ப்ராஃபிட்டில் வரும்னு நினச்சேன். அதே மாதிரி ப்ராஃபிட்டில் வந்திருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம் தான். நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90% இயர் ஆன் இயர் வந்து அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 128 கோடி தான் அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் கிட்டத்தட்ட 12% இயர் ஆன் இயரில் குறைஞ்சிருக்கு. இப்போ அது சரி அசட் குவாலிட்டி அது எப்படி இருக்குன்னு பார்த்தா அசட் குவாலிட்டி இன்னும் படு மோசமாயிட்டு. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட கிராஸ் என்பிஏ வந்து 3.56% ஆகிருக்கு. நெட் என்பிஏ கிட்டத்தட்ட 1.04% ஏறி இருக்குது. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க்லாம் கன்சிடர் பண்ணுற மாதிரி ஒரு ரேஞ்சு கிட்ட தான் இருக்குது. ஆனால் இது இன்னும் கொஞ்சம் இறங்குனா கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து ரிஸ்க்கு பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு ரிஸ்க்கு எடுக்க நீங்கள் தயாராக இருந்தால் மட்டும் இந்த கம்பெனியில் வாங்க நான் சொல்லுவேன். இல்லாட்டி நீங்கள் இதை வந்து வெளியே இருந்து பார்க்குறதே ஒரு பெரிய விஷயமாக நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து என்னென்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடர் ட்ரேடிங் நடந்து இந்த ஸ்டாக் வந்து பாதிக்கு பாதி விலை இறங்கிருந்துச்சு. ஸோ நான் வந்து அப்போ தான் நான் கன்சிடர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரொமோட்டர் வந்து அசோக் லேலாண்ட்னால இது திரும்ப மேலே ஏறும் நம்பி. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சாலிட் ஃபவுண்டேஷன் கன்சிடரேஷன் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் இந்த ஸ்டாக்கில் இறங்குங்க நான் சொல்லுவேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்கில் வந்து அவங்க வந்து அர்த்தி பார்னு ஒரு சேர்மேனை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் சேர்மனாக. இது வந்து இப்போ இந்த ஸ்டாக்கில் வந்து அவங்க நெட் என்பிஏ அதெல்லாம் மாறினதுக்கு காரணம் இதுவும் சொல்லுவேன். ஏன்னா மொத்தமாக பழைய மேனேஜ்மெண்ட்டை ஒயிட் வாஷ் பண்ணிட்டு புது மேனேஜ்மெண்ட்டை இறக்கிச்சிட்டு இப்படி தான் இனிமேல் தான் புதுசாக அவங்க செக் பண்ணி எல்லாத்தையுமே மாற்றுவாங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சன்ஃபார்மாட்ட இருந்து ஒரு ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ அந்த செமக்ளூடைடுக்கு வந்து இவங்க வந்து செமக்ளூடைடு பதிலாக அதுக்கு வந்து ஒரு ஜெனரிக் மெடிசன் உண்டு வீகோவின்னு. வெயிட் லாஸ்க்கு தான் இதுவும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த நோவோ நார்டிஸ்க் வந்து இதோட பேட்டன் முடிய போகுது நோவோ நார்டிஸ்க்கு. அதனால் சன்ஃபார்மா வந்து இப்போ வந்து டிசிஜிஏலேருந்து அப்ரூவல் வாங்கிட்டாங்க இதை வந்து இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து ஃபார்மா செக்டர்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் பார்த்தோம் சிப்லாவோட ரிசல்ட் எதுவும் சரியில்லை. டாக்டர் ரெட்டியோட ரிசல்ட் சரியில்லை. ஸோ நாட்கோட ரிசல்ட் வர சரி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபார்மாவில் இப்போ வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக டக்குன்னு இறங்க வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். ஃபார்மாவோட செக்டர் வந்து ட்ரம்ப்பும் பயங்கரமாக இது பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் இது கண்டிப்பாக இறங்கும் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ இது இறங்கினப்போ நம்ம கன்சிடர் பண்ண ரெடியாக இருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஓஎன்ஜிசி ஷேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டது ஒரு நல்ல விஷயம் தான் ஓஎன்ஜிசிக்கு. இவங்க வந்து என்ன பண்ணலான்னு இருக்காங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் மூலமாக அவங்களோட இது க்ரூடை அதெல்லாம் கொஞ்சம் வெளியே ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஆயிலு அடுத்து இந்த எல்என்ஜி எல்லாம் வெளியே ஏற்றுமதி செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. இப்போது இந்த ஸ்டாக் வந்து ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸில் இருக்குது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு க்ரூடோட விலை இறங்கிட்டு இருக்கு. ஆனால் இது வந்து ஏன் இன்னும் இறங்க முடியும்னு தெரில. ஸோ வந்து இது வந்து இப்போதைக்கு கன்சல்டேஷனில் தான் இருக்குது. நம்ம வந்து இப்போது ஒரு டைம் வரும் இது வந்து இன்னும் நல்லா இறங்கும். ஏன்னா இது ஒரு சைக்ளிக்கல் ஸ்டாக் தான், ஒரு டைம் கண்டிப்பாக வரும். ஆயிலெலாம் இறங்கச்சிலே இதுவும் இறங்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து இறங்கச்சிலே நான் சொல்கிறேன். அப்போ நமக்கு ரிசர்ச் பண்ணிட்டு கன்சிடரேஷன் பற்றி யோசிக்கலாம். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் இடிஎஃப் வந்து யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஆயில் இடிஎஃப் வந்து ஒரு நல்ல சான்சஸ் கொடுத்துட்ருக்கு. ஆயில் இடிஎஃப் வந்து இப்போ ஓரளவுக்கு கரெக்டாக ஒரு ரேஞ்சுக்கிட்ட வந்துட்டுருக்கு. ஸோ ஆயில் இடிஎஃப்பை இந்த டைமில் நீங்கள் கன்சிடர் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். இந்த மாதிரி தனித்தனி ஸ்டாக்ஸாக வாங்குறதுக்கு பதிலாக. அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கி செய்தி அவ்வளோதான். மீண்டும் நாளை சந்திப்போம் மக்களே. முடிஞ்சால் உங்களுக்கு இந்த சேனல் பற்றி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.